தென் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்கா. நேற்று முன்தினம் இரவு சுமார் 2 மணி அளவில் நடைபெற்ற இந்த தாக்குதல்ல வெனிசுலாவோட தலைநகரம் கராகாஸ் மட்டும் இல்லாம வேறு சில நகரத்திலையும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அமெரிக்காவுக்கு அதிக அளவுல வெனிசுலாவோட போதைப் பொருட்கள் சப்ளை ஆகுது. இதுக்கு காரணமா இருக்கிறவரு வெனிசுலா நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ. அதனால நிக்கோலஸ் மதுரோ இந்த போதைப் பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லி வந்தாங்க அமெரிக்கா. ஆனா அதை திட்டவட்டமா மறுத்தாரு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா. அதாவது அமெரிக்காவுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, அவங்களுக்கு முக்கியமான காரணம் வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் வளங்களை அபகரிக்க வேண்டும். அது நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அதனால எண்ணெய் ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டு எங்க நாட்டு எண்ணெய் வளத்தை அவங்க அபகரிக்க வேண்டும், அதுதான் அவங்களோட திட்டம். அதுக்கான முயற்சி தான் இந்த போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி வந்த நிலையில வெனிசுலா மீது பொருளாதார தடையை விதிச்சு அமெரிக்கா செயல்படுத்தி வந்துச்சு. இந்த நிலையில தான் வெனிசுலா மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்கா. அது மட்டும் இல்லாம வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவரது மனைவி இருவரையும் நாடு கடத்தி எல்லைக்கு அப்புறம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நிலையில அவங்க இருவரையும் ஒரு அமெரிக்காவோட போர்க்கப்பல்ல அமெரிக்காவுக்கு கொண்டு போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஒருவேளை அமெரிக்காவுக்கு கொண்டு போனாங்கன்னா அவங்க அமெரிக்காவில போர் கைதியா விசாரிக்கப்பட்டு அவங்களுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படலாம். இந்த நிலையில வெனிசுலாவோட துணை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அப்படின்றவங்க தாக்குதல் நடத்தப்பட்டதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெனிசுலாவோட அதிபர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவங்க மனைவி இருவரும் எங்க இருக்காருன்னு தெரியல, அவங்க உயிரோட இருக்கிறதை உறுதிப்படுத்த வேண்டும் அமெரிக்கா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே சமயம் அந்த நாட்டு உச்சநீதிமன்றம், அதாவது வெனிசுலாவோட உச்சநீதிமன்றம் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவங்கள துணை அதிபராக இருந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் அவங்கள இடைக்கால அதிபராக அறிவிச்சிருக்கு. இவங்க 2018 இருந்து நிக்கோலஸ் மதுராவோட அமைச்சரவையில துணை அதிபராக இருக்காங்க. அவங்கள இப்போ இடைக்கால அதிபராக அறிவிச்சிருக்கு உச்சநீதிமன்றம், வெனிசுலாவோட உச்சநீதிமன்றம். இது மதுரா நாடு கடத்தப்பட்ட சம்பவத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏன்னா அதிபர் ஒருத்தர் நாட்டில் இல்லாத போது அதிபர் பதவி ஏற்கிறதுக்கு ஒருத்தர் நியமிக்கப்படுறது வழக்கம். அப்போ அதிபராக இருந்த நிக்கோலஸ் மதுரா நாடு கடத்தப்பட்ட சம்பவம் உண்மை என்பதை நிரூபிக்கும் விதமா இந்த டெல்சி ரோட்ரிக்ஸ் துணை அதிபராக இருந்தவங்க இப்போ இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவுக்கு. ரஷ்யாவும் சீனாவும் மட்டுமல்ல, ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அமெரிக்கா மீது. அதே சமயம் அமெரிக்கா இது போல நாடுகளை தாக்குதுன்னா அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ணு எதிர்பார்த்து தான் அவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க. இதுதான் ஏற்கனவே லிபியாவில் நடந்திருக்கு, ஈராக்கில் நடந்திருக்கு, இப்போ வெனிசுலால நடக்குது. ஈராக்ல நமக்குலாம் தெரியும், சதாம் ஹுசேன் ஆட்சி அகற்றப்பட்ட போது அமெரிக்கா சொன்னது என்னன்னா, அங்க அணு ஆயுத சோதனைகள் நடத்தப்பட வேண்டும், அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா ஈராக் மீது தாக்குதல் நடந்துச்சு. ஆனா அந்த அமெரிக்கா தாக்குதல் நடத்தி சதாம் ஹுசேன் கொல்லப்பட்ட பிறகும் அங்க இருந்து எந்த விதமான அணு ஆயுதத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதேதான் லிபியாவில் நடந்துச்சு. இப்போ அதே தாக்குதல் தான் வெனிசுலாவிலையும் நடக்குது.